முல்லை கொடிக்கு சேர்த்தந்தான் என்கிறது. மூவேந்தர்கள் என்னும் பேரரசுகளையும் மீறி நிலை பெற்றிருந்தது பாரியின் புகழ். அவர்களால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. காரணம் பாரியின் மாவீரம், பரப்பு நாட்டு நல அமைப்பு, படைவலிமை ஆகியவை. பாரியின் இணையற்ற வீரத்தையும் சுனை நீரிடை இன்றும் பாரியோடு பரப்பு நாடு பயணிக்கலாம். பாரி யானைலாம் வந்துருச்சு. பெருமைகளை கேள்விப்பட்டு உண்மையில் அந்த வேள்பாரி யார் என்று அறிந்து கொள்ள பரப்பு மலை செல்கிறார். நாமும் அவருடன் பயணிப்போம், வாருங்கள். பாண்டியன் மன்னன் தமிழர் வந்திருக்கிறார். உடனே வச்சோம். ஆகட்டும் அரசே. வாருங்கள் வாருங்கள் கபிலரே, வாருங்கள். தங்களது வருகை எனக்கு பேரானந்தத்தை தருகிறது. உலகரே, தங்கள் பயணம் எவ்வாறு இருந்தது? அந்த பயணம் நன்றாகவே இருந்தது பாரி. உன் வீரன் நீலன் என்னை பாதுகாப்பாக கூட்டி வந்தான். அது மட்டுமல்ல, உன் மலை இயற்கை வளங்களை கண்டு நான் ரசித்துக் கொண்டே வந்தேன். மிக்க மகிழ்ச்சி பெரும்புலவரே. தங்கள் கவித்திறன் குறித்தும் தமிழ் மீதான பற்று குறித்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நேரில் தங்களை காண்பது எனக்கு பேரானந்தத்தை தருகிறது. கபிலரே, இவர்தான் என் மனைவி ஆதினி. என் செல்வங்கள் அங்கவை சங்கவை. அனைவரும் கபிலரை வணங்கிக் கொள்ளுங்கள். அனைத்து வளமும் பெற்று நலத்துடன் வாழ்ந்தது. புலவர் அவர்களே, தாங்கள் எங்கள் செல்வங்களுக்கு கல்வியறிவை புகட்டி அறிவில் சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாரி மகளிருக்கு கல்வி கற்பிப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேர். நன்றி புலவரே. தந்தையே, கோயிலுக்கு சென்று வருகிறோம். பாதுகாப்போடு சென்று வாருங்கள். ஆகட்டும் தந்தையே. பாரி, இதுவரை சமநிலை பகுதியில் உள்ள மக்கள் என்னை புகழ்ந்து பேசும்போது என் மனம் இப்படி ஒரு நீர்க்கிறான் என்று தோணும். ஆனால் உன்னையும் நாட்டு மக்களையும் இம்மழையை காக்கும் விதத்தையும் கண்டு நான் வியந்து விட்டேன். நன்றி புலவரே. தாங்கள் நிச்சயம் எங்களுடன் சில நாட்கள் தங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். ஆம் புலவரே, இன்னும் சில நாட்களில் ஒற்றவை கூத்து நடைபெற உள்ளது. அதை நீங்கள் அவசியம் பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும். ஒற்றவை கூத்தா? ஆம் புலவரே, இம்மலையை சுற்றி 16 குலத்தை சேர்ந்த மக்கள் தஞ்சம் புகுந்தனர். இவர்கள் வெவ்வேறு நிலப்பகுதிகளை சேர்ந்தவர்கள். இவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் வெற்றிக்கப்பட்ட கூர்நில மன்னர்களும் கூர்நில தலைவர்களும் ஆவர். ஆண்டிற்கு ஒரு முறை கூடும் இந்த கொற்றவை கூத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் உள்ள தீரா காயத்தையும் தங்கள் நாட்டை இழந்த விதத்தையும் எடுத்து கூறுவர். அதற்கு பின்பு எங்கள் தலைவன் பாரி அவர்களுக்கு நன்மொழி கூறுவார். எங்கள் தலைவரான பாரி பாடர்களுக்கும் புலவர்களுக்கும் மட்டும் அள்ளித்தருவதில் வல்லதல்ல, தன் நாட்டை இழந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதிலும் உனது தலைவராவர். ஓ அப்படியா? நிச்சயமாக நான் பார்த்து விட்டுதான் செல்வேன் பாரி. நன்றி புலவரே. வணங்குகிறேன் அரசே. செய்தி கொண்டு வந்துள்ளேன். என்ன செய்தி? கூறுங்கள். நம்மிடம் உள்ள சில குதிரைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அரசே. என்ன? நம் குதிரைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா? ஏன்? எதனால்? மலைப்பகுதியில் குதிரைகள் வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது பாறைகள் உரசி காயம்
போர்க்களத்து கவசத்தை குதிரையின் முழங்கால் அளவிற்கு அணிய உடனே ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் அரசே. வணங்குகிறேன் அரசே. ஒற்றர்களின் தலைவர் முக்கிய செய்தி கொண்டு வந்துள்ளார். முக்கியமான செய்தியா? உடனே வரச் சொல். ஆகட்டும் அரசே. வணங்குகிறேன் அரசே. தங்களின் பேராற்றலையும் பரம்புமலையின் பலத்தையும் தங்களிடம் பரிசு பெற்று செல்லும் புலவர்களும் பாணர்களும் 4 திசைகளிலும் பரப்புகின்றனர். இதனால் தமிழகத்தின் பெருந்தேசங்களை ஆளும் மூவேந்தர்கள் தங்கள் மீது பகை கொண்டுள்ளனர். இதனால் தங்களுக்கும் நம் பரம்புமலைக்கும் பேராபத்து வரக்கூடும் என்று ஒற்றனோர் மூலம் செய்தி வந்துள்ளது. ஓ, மாபெரும் படைகளும் மிகப்பெரிய சேனையும் கொண்ட மூவேந்தர்கள் குறுநில மன்னனாகிய என் மீது பகை கொண்டுள்ளனரா? சரி, நம் ஒற்றர்களை தொடர்ந்து செய்திகளை அறிந்து வர சொல்லுங்கள். ஆகட்டும் அரசே. இருளில் சுடர் போல் ஒளிரும் மனிதர்களை அடைய பெரும் படை கொண்ட அகந்தையால் வழி வழியாய் வாழ்ந்த எங்களை அடிமையாக்கின சோழ மன்னன் தப்பி வந்த ஐவகை குலமக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த எங்கள் பாரிக்கு என்றும் துணையாயிருப்போம். வரி கொடுக்க மறுத்ததால் என் குலமக்களை சிறை பிடித்து இன்று வரை வைத்திருக்கிறான் சேர மன்னன். சேரனின் சிறையில் வாடும் என் மக்களுக்கு என்றாவது ஒரு நாள் விடுவு காலம் பிறக்க வேண்டும். பெரும் வாலிபம் ஒன்றை குறிக்கோளாக கொண்டு எம் அவதி குல மக்களை அழித்து அயல்நாட்டு வணிகர்களுக்கு நம் நாட்டு இயற்கை வளங்களை தாரை வார்த்து கொடுத்த கொடுப்போம். இயற்கைக்கு அழகாக இருக்கும் நம் பாரின் பண்பை வணங்குகிறோம். நம் பகைவரை வைத்த பாரிக்கு நாம் கை கொடுப்போம். பரம்பு அனைத்தையும் பாதுகாக்கும். இக்காட்டின் செடி கொடிகளையும் உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பானது மனிதர்களாகிய எமக்கு இயற்கை அளித்துள்ளது. வாழும் உரை விழுத்து நின்று எம் மக்களை அகதிகளாய் திரிவித்த வீரர்களின் வென்று மீண்டும் நம் உரிமையை நிலைநாட்டுவோம் என்று இயற்கை எல்லையின் சாட்சியாக சபதமிடுகிறேன். பரப்பு மலையில் உள்ள தெய்வ வாக்கு விலங்குகளை கொடுக்குமாறு பாண்டிய மன்னன் பாரியிடம் தூது அனுப்பும் காட்சி இதோ உங்களின் பார்வைக்கு. தூதுவரே, நீ என் உயிரை கேட்டு வந்திருந்தால் அதையும் தயங்காமல் தந்திருப்பேன். ஆனால் உன் பாண்டிய மன்னன் கேட்பதோ என் உயிரின் மேலான தெய்வ வாக்கு விலங்குகளே. அரசே, கப்பல் படைக்கு திசை காட்டவே அவ்விலைகளை பாண்டிய மன்னன் கேட்கிறார். எந்த திசையில் அமர வைத்தாலும் அது வடக்கு திசை நோக்கி அமரும். அது எனக்கு பயனளிக்கும் அல்லவா? உச்சி மலையில் பிச்சி பூ நறுமணங்களை மட்டும் உண்டு நிலங்களை பாதுகாக்கும் விளங்காது. கூச்சம் கொண்டு நீச்சம் கொண்டு யார் அதன் அருகில் நெருங்கினாலும் அது அச்சம் கொள்ளும். மலை மீது வாழும் மலை அனல் வீசும் கடலில் தவிட்டு விடும் உங்கள் எண்ணம் சாகுபடியாக்கப்படும். பாண்டிய மன்னனிடம் கூறுங்கள், இந்த உலகமே அவன் குடும்பம். அப்படிதான் இந்த பறக்கு மலையும். உன் சுயநலத்திற்காக தெய்வ வாக்கு விலங்குகளை தருவது முறையில்ல. தூதுவனாய் வந்து விட்டால் விருந்தளிக்கிறேன், உண்டு விட்டு செல். அதிலே பயம் கொள்ள வேண்டாம்.
இயற்கை நமக்கு துணையாக நிற்கும். பாறையினால் வீட்டளிக்கப்பட்ட தூதன் பாண்டிய மன்னனை சந்திக்கும் காட்சி இதோ உங்கள் பார்வை. கொற்கை வேண்டே வணங்குகிறேன். என்ன தூதுவனே, சென்ற காரியம் வெற்றி பெற்றதா? அரசே, பரம்புமலை அரசிடம் தாம் கேட்ட தெய்வ வாக்குகளை பற்றி கூறினோம். மேலும் பாண்டிய மன்னன் கப்பல் படைக்கும் பெரும் வணிகத்திற்கும் அவை தேவை என்று கூறினோம். ஆனால் என்ன? ஆனால் அவர் மறுத்துவிட்டார். தளபதியாரே, போர் தொடங்க ஏற்பாடு செய்யுங்கள். சம்மதம் பண்றான்டா அண்ணன். கோபமுற்ற பாண்டிய மன்னன் பாரியின் மீது போர் தொடுக்கிறான். அப்போரில் பாண்டிய மன்னன் தோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவனது துறைமுகமும் பாரியினால் தீ வைக்கப்பட்டது. ஏற்கனவே சேர சோழ மன்னர்கள் பாரிக்கு எதிராக தோல்வியை சந்தித்திருந்தனர். மூவேந்தர்களும் தனித்தனியாக தாக்குதல் நடத்தி தோல்வியை சந்தித்திருந்தனர். பின்பு தனித்து செய்யும் போர் வழிக்காகாது என்று தெரிந்து மூவரும் இணைத்து போரிடத்தை முடிவு செய்யும் காட்சி இதோ உங்களின் பார்வைக்கு. பார்க்காமலே சொல்றேன். சூப்பர். வேல்பாரியின் பலம் அவனின் குதிரை படைதான். அதை மட்டும் நாம் வீழ்த்திவிட்டால் எளிதில் வெற்றி அடையலாம். சோழர்களிடம் மிகுதியான யானைகள் உள்ளன. அவற்றை வைத்து நாம் அவனை வீழ்த்தி விடலாம். இதற்கு முன்பு யானைகளை வைத்துக் கொண்டுதான் போர் புரிய செய்தோம். ஆனால் நம்மால் வெற்றி பெற இயலவில்லையே. அவர்களது தாக்குதல் வித்தியாசமாக உள்ளது. பாம்பின் விஷத்தை வைத்து அம்பி எய்திய வீரனை கூட நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவரோ கட்டெரும்புகளை போட்டனமாக மாற்றி யானைகள் மீது போட்டு விரட்டி விடுகிறான். இதனால் யானைகளை வைத்து போர் புரிவது நடக்காத காரியமாக தெரிகிறது. நம்மிடம் உள்ள அத்தனை வீரர்களையும் திரட்டிக் கொண்டு செல்வோம். பாரியிடம் மொத்தம் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? பாரியிடம் வெறும் 20,000 வீரர்களும் 2,000 குதிரைப்படைகளும் தான் இருக்கிறார்கள். நம்மிடம் எத்தனை குதிரைப்படை மற்றும் யானைப்படை உள்ளது? நம்மிடம் 5,000 யானைகள், நமது 3 தேசத்தை சேர்த்தால் 70,000 குதிரைப்படைகள் மற்றும் 100,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு வீரர்களை வைத்து அவனுடைய 20,000 வீரர்களை அழிக்க முடியாதா? வெற்றி நமதே. வெற்றி நமதே, பயம் கொள்ள வேண்டாம். நாங்கள் பயம் கொள்ளவில்லை. இதே வீரர்கள் தான் உங்களிடம் முன்பும் இருந்தார்கள். நீங்கள் தெய்வ வாக்குறுதிக்காக போர் தொடுக்க சென்றிருந்த போது அவன் உங்களது துறைமுகத்திற்கே தீ வைத்ததை நீங்கள் மறவாதீர்கள். இத்தனை வீரர்களாலும் அவனை வீழ்த்த முடியாததற்கு காரணம் அவன் இருக்கும் பரம்புமலைதான். மேலிருந்து தாக்குவது, ஒளிந்து கொண்டு சண்டை போடுவது, அது மட்டுமன்றி இயற்கை வளங்கள் குறித்தும் எங்கு எந்த விலங்கு இருக்கும் என்பதை குறித்தும் நன்கறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆம், நீர் சொல்வதும் சரிதான். முதலில் அவனை மலையை விட்டு இறங்க செய்து சமவெளியில் போரிட்டால் மட்டுமே பாரியை நாம் வெற்றி கொள்ள இயலும். பாரியை சமவெளிக்கு எப்படி வர வைப்பது? ஒரு யோசனை இருக்கிறது. என்ன யோசனை? கூறுங்கள். பரம்புமலையின் மிகப்பெரிய வீரன் நீலன். அவன் பாரியின் நண்பனும் ஆவான். நாம் அவனை கடத்தி பிணை கைதியாக வைத்துக் கொள்ளலாம். வீரனான நீலனை காப்பாற்ற பாரி நிச்சயம் நம்ம வெடிக்கு வந்துதான் ஆக வேண்டும். நல்ல யோசனை. இம்முறை பாரியின் தலையும் பரம்பு மலையையும் தகர்த்து எறிவோம். வெற்றி நமதே. இப்படி சூழ்ச்சிகள் செய்து பரம்புமலையின் வீரன் நீலனை பிணை கைதியாக்கி பாரியை வரவழைத்துப் போர் தொடுக்கின்றனர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட வேல்பாரி நாலா பக்கமும் புலப்படும் ஓர் மலையில் நின்று கொண்டு தனது சாதுரியத்தால் முதல் முறையாக மூவேந்தர்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய போரில் அவர்களை தோல்வியடைய செய்கிறார். இதனால்
நாள் கட்டுங்கோபமுற்ற மூவேந்தர்களின் கலந்துரையாடல் இதோ உங்கள் பார்வைக்கு. யானை படையில் சிறந்தோர் சோழர் என்ற பெருமையை பெற்ற எங்கள் குலமானது கேவலம் ஆட்டை பூசிகளை கண்டு பயந்தோடியது என்ற அவ பெயர் பின்னாளில் வரக்கூடாது. மலையை சுற்றி நாலா பக்கத்தில் நம் படைவீரர்கள் சூழ்ந்து கட்டும். கீழிருந்து மணிக்கு உணவா வேற உணவு போகக்கூடாது. அதே இருக்கட்டும், மலை நிற்கும் கபிலரை நாம் காண வேண்டும் என்ற செய்தி அனுப்பியிருந்தோமே, வந்து விட்டாரா? தளபதியாரே, கபிலரை அழைத்து வர சொல்ல செய்தி என்னவாயிற்று? அவர் வந்து கொண்டிருக்கிறார் அரசே. கபிலரே வணங்குகிறோம். உங்கள் புகழ் ஓங்குக. கபிலரே, சிறு சந்தேகம். இத்தனை நாட்களாகியும் மலைக்கு மேலிருந்து யாரும் கீழிறங்கி வரவில்லை. அதற்கான காரணம் தான் என்ன? அங்கு வாழும் மக்களுக்கு அனைத்தும் அந்த மலையிலேயே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நெல்மணிகளும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. என்ன நெல்மணிகளும் கிடைக்கிறதா? எப்படி? மலையை சுற்றினால் காவலுக்கு நாங்கள் உள்ளோமே. அப்படி இருக்கையில் அவர்களுக்கு எப்படி நெல்மணிகள் கிடைக்கின்றன? பாரியிடம் இருக்கும் கிளிகள் வயல்வெளிகளிலிருந்து நெல்மணிகளை எடுத்துக்கொண்டு வந்து தருகின்றன. ஓ, அப்படியா? கபிலரே, நீ வெறும் பாரியும் நல்ல நண்பர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீர் எங்களுக்கும் பாடல்கள் பாடுங்கள். நாங்கள் பாரியை காட்டிலும் மும்மடங்கு பரிசு தருகிறோம். ஆனால் பாரியை எப்படி வீழ்த்துவது என்ற யோசனையை மட்டும் கூறிவிடுங்கள். பாரியை வாள் கொண்டோ வேல் கொண்டோ வீழ்த்த இயலாது. வேண்டுமென்றால் பாரியை பற்றியும் பரம்பு மலையை பற்றியும் பாடல் ஒன்று பாடுங்கள். நீங்கள் கேட்பதை அவன் கொடுக்கும். என்ன கபிலரே, உங்களுக்கு எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது? வேந்தர்களே, வார்த்தை நிதானமாக கையாளுங்கள். பாரி ஒன்றும் உங்கள் நாட்டின் மீது பொறாமை கொண்டோ உங்களை வீழ்த்த நினைத்தோ போர் தொடுக்கும் எண்ணம் கொள்ளவில்லை. நீங்கள் தான் அவனை வீழ்த்த துடிக்கிறீர்கள். நான் சொல்லும் ஆலோசனை கேளுங்கள். போரை விடுத்து உங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். நல்ல ஆலோசனை தந்தீர்கள். நீவியும் பாரியும் நல்ல நண்பர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். சென்று வாருங்கள். இருப்பதை சொன்னேன். கபிலர் சொன்ன வார்த்தைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வேந்தர்கள் புலவர்களாக வேடமிட்டு பாரியின் முன்பு பாடலை பாடுகிறார்கள். அந்த காட்சியினை காண்போம் வாருங்கள். வணங்குகிறேன் அரசே. தங்களை காண புலவர்கள் வந்துள்ளனர். அப்படியா? வரச் சொல். ஆகட்டும் அரசே. வணங்குகிறோம். அரசே, சமவெளி பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். தங்களது பெருமைகளை கேட்டு உங்களுக்கு பாடல் பாட வந்துள்ளோம். நாங்கள் மூவரும் இணைந்து பாடல் பாட உள்ளோம். உங்கள் பாடலை கேட்க நாங்கள் ஆவலாக உள்ளோம். பாடத் தொடங்குங்கள். ஆகட்டும் அரசே. ஈண்டு நின்றோருக்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோருக்கும் தோன்றும், மன்றங்களில் மென்றையிட்ட கவலம் போல நரம்பு பிரிந்த கோதுமை சிதறல். வாரசும்பு ஒழுகுமுன்றில் கேள்வி சேர்க்கை நெடியோன் குன்றே. பாரி மன்னா நீர் வாழ்க. ஆஹா, என்ன அருமையான பாடல்! உங்கள் பாடலை கேட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள். எங்களுக்கு தேவை இரண்டு மட்டுமே. ஒன்று பரம்பு மலை, மற்றொன்று உன்னுடைய உயிர். நிறுத்துங்கள். இதை கேட்கும் நாவா இப்படி ஒரு உயிரை கேட்கும். புலவர்களே, மூவேந்தர்களை வென்ற பெரும் வேந்தன் எங்கள் மன்னன் பாரி. நாவடக்கம் வேண்டும் புலவர்களே, கோபம் வேண்டாம். அனைவரும் அமைதியாக இருங்கள். அமைச்சர்களே, மூவேந்தர்களையும் வென்ற பெரும் வேந்தன் என்று கூறினீர்களே, என் முன்னே நிற்பது அந்த வேந்தர்கள் தான் என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
வேந்தர்களே, என்ன காரியம் செய்கிறீர்கள்? எதிரிகளாய் வந்திருந்தால் கொன்றிருப்பேன். தமிழ் புலவர்களாக வந்தமையால் தமிழுக்கு தலை வணங்குகிறேன். வாக்கு தவற மாட்டான் இந்த வேள்பாரி. உயிரினை கேட்டால் அமைச்சர்களே, அமைச்சர்களே, யாசகம் கேட்டு வந்த மூவேந்தர்களுக்கு எதுவும் நேரக்கூடாது. அரசே, பாரியின் மனைவி ஆதினியை கொன்று விட்டோம். ஆதினி, ஆதினி, ஆதினி. கபிலரே, கபிலரே, எனக்கு என்ன வேண்டுமானாலும் நேரலாம். என் செல்வங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அமைச்சர்களே, சென்று விடுங்கள். வீரர்களே, நீங்களும் சென்று விடுங்கள். அமைச்சர்களே, நான் ஆணையிட்டதை மறந்து விட்டீர்களா? என்ன பாரிமன்னா, உன் செல்வங்களை காப்பாற்றி விட்டாய் என்று நினைப்போ, இப்பொழுதே உன் சந்ததியை இல்லாமல் ஆக்கி விடுவேன். அவ்வளவு சுலபமாக அழித்து விட முடியாது. என் செல்வங்கள் என்னை போல் வீரமானவர்கள். ஓ, அப்படியா? தளபதியாரே, அவர்களை பின்தொடர்ந்து செல்லுங்கள். ஆகட்டும் அரசே. மூவேந்தர்களே, நிறுத்துங்கள். நீங்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேனே, அவர்களை விட்டு விடுங்கள். நீ யாரடா எங்களுக்கு கொடுப்பதற்கு? என் யானைகளை உன் அட்டை பூச்சியை வைத்து கொன்றாய் அல்லவா? அட்டை பூச்சிகள் உன் ரத்தத்தை குடிக்கட்டும். என் தந்தையின் தலையை என் கண் முன்னே கொய்தாய் அல்லவா? இன்று அந்த கரத்தை கொய்வதே சரி. நீ நேர்மையாக போரிட்டிருந்தால் இவ்வளவு கொடுமையான நிகழ்வு உனக்கு ஏற்பட்டு இருக்குமா? என்ன, நான் நேர்மையாக போரிடவில்லையா? அறத்தை பின்பற்றும் பாண்டிய மன்னா, உன் முன்னோர்கள் தான் போருக்கு முன்பு சபர் என்ற போர் முறையை கையாண்டார்கள். உமக்கும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என நினைத்தேன். சமர் போர் தர்மம் என்பது ஒருவரிடம் யானைப்படை இல்லை என்றால் அவர்களை யானைப்படை கொண்டு தாக்கக்கூடாது. ஒருவரிடம் எவ்வளவு குதிரைப்படைகள் உள்ளதோ அவ்வளவு குதிரைப்படைகளை மட்டும் தாக்க வேண்டும். இதுவே போர் தர்மம். அறத்தையும் போர் தர்மத்தையும் பின்பற்றாமல் போர் புரிந்தவர்கள் நீங்கள். என்ன தைரியமடா? சேரமன்னா, அமைதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்த என் மக்களை, என்னுடைய நாட்டை உன்னுடைய தந்தை அடிமையாக்க நினைத்தான். அடிமையாக மாட்டோம் என்று கூறியது தவறா? பாருமையா சோழ பெருமானே, அடுத்தவருடைய செல்வத்தை அடைவது தர்மம். அந்த தர்மத்திற்கு நீ போர் தொடுத்தீர் அல்லவா? செல்வங்கள் மீது எனக்கு அவா இல்லை, ஆனால் அதை காப்பது என் கடமையாகும். பாண்டிய மன்னா, மிகப்பெரிய ராஜ்யம் உன்னுடையது. என்ன செய்து மலைகளில் வாழும் தெய்வ வாக்கு விலங்கை உன் வணிகத்திற்காக பயன்படுத்த நினைத்தான். இதுதான் உன் தர்மமா? நிறுத்து! இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டது தவறு. நீ ஒரு சிறந்த வீரன் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். உனக்கு ஏதேனும் வேண்டும் என்றால் கேட்கலாம். நீ தண்ணீர் மட்டும் பாரியா பாரி. நீர் வேண்டுமா? இவன் உடலை எடுத்து கடலில் வைத்துங்கள். எங்களை எதிர்க்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் பாரியின் மரணம் ஒரு பாடமாய் அமையும். அவனோட கத்தி மட்டும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி என்று சொல்வார்கள். முல்லைக்கு மட்டும் தேர் கொடுக்கவில்லை, மூவேந்தர்களுக்கு தன் தலையை கொடுத்தவன். ஈடு இணை இல்லாத பாரியின் இறப்புக்கு பிறகு அவனது பெண் பிள்ளைகளான அங்கவை, தங்கவை ஆகிய இருவரையும் கபிலர் அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். முழுத்திங்கள் நாளன்று நாங்கள் எங்கள் தந்தையுடனும் தாயுடனும் மகிழ்ந்து பேசிய நாட்கள் இனி வராது என்பதை நினைத்தால் எங்கள் இருதயம் நொறுங்குகிறது. தாய் தந்தையும் இல்லை, பரம மலையும் இல்லை. இனி நாங்கள் என்ன செய்வோம்? செல்வங்களே, கலங்காதீர்கள். இனி உங்கள் இருவருக்கும் நானே பாதுகாப்பாக இருப்பேன். வாருங்கள்.
பாரியின் மரணத்திற்கு பின்பு அவரது பெண் பிள்ளைகளான அங்கவை காரி என்ற குறுநில மன்னனோடு அங்கவைக்கு திருமணம் முடிகிறது. ஆனால் மூவேந்தரின் வஞ்சகத்தால் காரியும் அங்கவையும் இறந்து போகின்றனர். நிற்கதியாக நின்ற சங்கவைக்கு நான் இருக்கிறேன், கலங்காதே என்று ஔவையார் அவர்கள் ஆதரவு கொடுத்து திருமண ஏற்பாடுகளை முடிக்கிறார். அதனை மூவேந்தர்களும் தடுக்க நினைக்கும் காட்சி இதோ உங்களுக்காக. இப்போது புரிகிறதா? என் தந்தை முல்லைக்கு மட்டும் தேர் கொடுக்கவில்லை, மூவேந்தர்களுக்கும் தன் தலையை கொடுத்தார் என்று. நிறுத்து! என்ன தைரியம் உனக்கு? இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினாய் என்றால் உன் தந்தைக்கு நேர்ந்ததுதான் உனக்கும் நேரிடும். அண்ணா, உன் கோபத்தை விடுத்து நான் சொல்வதை சற்று கேள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என அனைத்து வளமும் நிறைந்து நாட்டு மக்களுக்கு சிறு குறை கூட இல்லாமல் நல்லாட்சி புரியும் அரசன் நீ என்பதை மறவாதே. சோழ மன்னா, உன்னிடத்தில் படைக்கு பஞ்சமில்லை. நினைக்கும் நொடியில் எதிரிகளை குலைநடுங்க செய்யும் போர்க்குணங்களை தன்னகத்தை கொண்ட நீ இது போன்ற துச்சல்களில் ஈடுபடலாமா? பாண்டிய மன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை உமது குலத்திற்கு உண்டு. உன் நாட்டையும் நாட்டு மக்களையும் இரு கண்களாக பாதுகாப்பவன் நீங்கள் மூவரும் ஒன்றிணைந்து நம் நாட்டை காக்க முற்பட்டால் நம் நாடு கல்வி, வீரம், அறம் என அனைத்திலும் நிலைத்தோங்கும். நீங்கள் எப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க நினைக்கிறீர்களோ அது போன்றுதான் பாரிமோகனிடம் தஞ்சம் புகுந்த மக்களையும் பரமமலையில் வாழும் மக்களையும் காக்க நினைத்துள்ளான். இதில் ஒரு தவறும் இல்லையே. மன்னர்களுக்கிடையே மக்களை காப்பதில் போட்டி இருக்கலாமே தவிர பிறர் புகழை அழித்து அதில் மகிழ்ச்சி கொள்ளலாம் என்ற எண்ணம் இருப்பது கூடாது. உங்கள் மூவருக்கும் அன்னை போல் இருக்கும். என் சொல்லை மீறாதீர்கள். தம்பதிகளை வாழ்த்திவிட்டு செல்லுங்கள். அன்னையே, மண்ணாசையில் நாங்கள் மதி இழந்து விட்டோம். குடிமக்களை காப்பதே எங்களது கடமையாக இருக்கிறது. அதை நாங்கள் தவறிவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். நல்ல வேலை அவ்வே, எங்களது அகக்கண்களை திறந்து விட்டீர்கள். அன்பையும் மரத்தையும் பரப்பும் உங்கள் சொல்லிற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். திருமண ஏற்பாடுகள் தொடங்கட்டும். நல்லது மூவேந்தர்களே. வீரயுக நாயகன்